அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை பகுதி உனக்கு பத்திரகாளியம்மன் கோயில் எங்கடா இருக்கு? மாறி கதையெல்லாம் என்னடா வேணும் தம்பி? நிறைய இடங்களுக்கு சுத்துறிய ஏம்ல? உங்களுக்கு ஜோடி போட்டு சுத்துறிய ஏன்டா? செம்பத்துக்கு உள்ள வச்சிருவோம் கால் வைக்கிறோம். சரி, உனக்கு என்னப்பா வேணும்? கண்ணமுடா என்னைய மட்டும் எடுத்துக்கடா, மனதை செதற விடாதடா. இதுல ஒரு வேலை உனக்கு கிடைக்கும். 5 லட்சம் ரூபாய் யார்ட்டையாவது வாங்கி வை. 5 லட்சம் ரூபாய் யார்ட்டையாவது வாங்கி வை. உனக்கு வச்சுக்கிறதுக்கு இல்ல, யாரையும் வாங்க இருக்கு. வா பக்கத்துல. உனக்கு பதவி கிடைச்சாச்சு. முத மாத சம்பளம் கோயில் தர்மத்துக்கு. அதாவது நம்ம கருணாநிதி கல்யாண தூதமா கேட்டு வந்தது யாரு? யாருப்பாங்க? யாருக்கியா கல்யாணம்? கருப்பவாடா கருப்பசாமி அப்படி ஊர்ல ஒரு கோயில்ல வில்லுப்பாட்டு பாடுவாங்க. உண்மை இல்லையாப்பா? பாடுவாங்கம்மா. ஆடி போட்டு வாராமா போட்டு வாரா, கையில் அருவா போட்டு வாரா பாடுவாங்க. அப்படி காலம் நான் சும்மா பாடிட்டு துணி வச்சு பருவத்துவான் கிடையாதுடா. உண்மையை சொல்லி பாடுங்க. வருக 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 வருக. உன்னுடைய சொக்கார வீட்லயும் உன் சொந்தக்கார வீட்லயும் பெண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில பையனுடைய மனசு ஒரு சில பழக்க வழக்கங்களால பாதிக்கப்படுவது சொல்லியிருக்கு. அதுல அவனை நான் மீட்டி தந்துடுறேன். அவனை ஒடுக்க உடையவங்கிறது நிரூபிச்சு தருவேன். உழைப்பையும் கொடுத்துருவேன். வரக்கூடிய பங்குனி உத்தரத்துக்கு முன்னால இதுதான் பெண் என்று நிர்ணயமாக்கி வெற்றியாகி இருந்தா போதும்டா. காவல் இருக்கலாம் முடிச்சிருவோம், அசத்திடுவோம். ஏன் கவலைப்படுறே? ஒரு கேள்விக்கு நீ பறிச்சு, நான் 2 கேள்விக்கு பறிச்சுடுறேன். என்னப்பா கர்த்தா வீடு எங்கப்பா இருக்கு? அப்படியா? அங்க எதுவும் செய்ய இருக்கா? இந்த பக்கத்துல வா. கூப்பிடுல மறந்துக்குள்ள கூட என் பேரனுக்கு நல்ல பொண்ணா தந்துட்டேன். நினைக்கிறதே நடத்திட்டார். குடும்பத்தோடு கருதாமிக்கு தன்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டு கடன்பட்டது யாருப்பா? தொழில் பாதிக்கப்பட்டு கடன்பட்டு உள்ளது யார்? என்னக்கா தொழிலே? கால் அண்ணன் யாரு? பெரிய அண்ணன் மாப்பிள்ளையோட வந்து போட்டு ஆசிரியர் வாங்கணும் சொல்லி நடந்துச்சு. கல்யாணம் முடிக்க மகனுக்கு வந்திருக்கேன். நான் கூட இங்க இடம் தெரியாதோ? இல்ல தெரியும். மகன் பெங்களூர் இருக்காரு. சந்தோஷமா இருப்பான். வரவும் பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்கலாம். லேட்டா இருக்கிறதுனால அவனுக்கு பொம்பளை பிள்ளை என்ன வேணா கேளுங்க. ஏன் எனக்கு ஒரு பேத்தியா வேணும்? எனக்கு பேரதான் அடுத்த பிள்ளை பேர ரெண்டு பிள்ளையா? என்னடா ஊரை கொடுக்குறா?
கருதாமிக்கு அரோரா. வெற்றி வேல் வெல்லுமடா வினை தீர்ப்பானே அவன் பேர் என்ன பேரு வினை தீர்ப்பானே நன்னடா கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா கருணை கடல் தெய்வமடா. ஒவ்வொரு அசைவிலும் தெய்வீகம் இருக்கு. மகளே, 1.5 வருஷ காலமாக நீங்க நடத்துற தொழில்ல ஒரு சில போட்டிகள் வந்து உங்க பொறுப்பான வேலையை பார்க்க முடியாத மனக்குழப்பம் ஏற்பட்டு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால கடன் பட்டு வீட்டுக்குள்ள போராட்டம் வாயாடித்தன்மை பெருத்து போச்சு. நிம்மதி இல்லாத துயரம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் கிரகம் தான் காரணமே தவிர வேற எதுவும் காரணம். ஆனாலும் போட்டிக்கு ஒரு கும்பலை தேவையில்லாம பேசி இந்த குடும்பத்தை அமைதியை குறைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் வாய புளிய வச்சு அடைச்ச மாதிரி அடைச்சிருந்தேன். இவ்வளவுதான் காப்பாற்றிருந்தேன். அப்படியும் வளர்க்கணும் காரணம். கர்பசாமிக்கு அரோரா. கர்பசாமிக்கு அரோரா. வாங்க என் செல்லுங்களே, வருங்க. ஜெயிச்சுட்டானே, நல்லா அது. கை செலவு பண செலவு இல்லாம இன்னைக்கு கல்யாணம் நடக்கும். ஊர் கூடி மகிழ்ச்சியா நடக்கும், சந்தோஷமா நடக்கும். இவன் உடல்நிலையில கோளாறு இருக்கு. இன்னொரு 3 முறை என்னைய பார்க்க வந்து இவளை காப்பாற்று. முக்கியமான நேரங்கள்ல மட்டும் வருகிறது. பாட்டு சிரிப்பு பாடுதுன்னு நினைப்பியோ? சமுதாமிக்கு அரோரா. மாநகர் திருச்சி மாநகர் திருச்சி மாநகர் திருச்சி. அப்படியா? கேட்டு பாக்குறேன். பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமான மன கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? டாக்குமெண்ட் பத்திரங்கள், இடம் பத்திரம், இடம் சம்பந்தமான பத்திரம் சம்பந்தமா கேள்வி கேட்டது யாருமா? கர்பசாமிக்கு அரோரா. கர்பசாமிக்கு அரோரா. கல்யாணம் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? கால் பையன் இப்போ உன் கண்ணுக்கு தெரியுதானா? சொல்லிட்டு போனானா சொல்லாம போனானா? வயசுல 1 வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் சொன்னானா? என்ன சொன்னா? இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அவன் பெங்களூர்ல ஒரு புள்ள கூட படுத்து கொடுக்காமல உட்காந்துருப்போம். அனுபவம் உள்ள ஒரு பெண் கூட இருக்கான். சாதாரண பெண்ணு கூட இல்ல, அனுபவம் உள்ள கணமுடி. அந்த பேரை செவுட்ல 2 இழுப்பு இருக்கு. அடுத்த ஒரு 20 நாளையில இங்க வந்து சேர்ந்தேன். காப்பாய்த்தாரேன். மான மரியாதையோட கல்யாணம் முடிச்சு வைக்க போ. அடுத்து தன் பிள்ளைகள் திருமணம் சொந்தமா கேள்வி கேட்டு வந்தியா? பாப்பா சாப்பிட்டு போனேன், அழக்கூடாங்கண்ணே. யாருக்கு நம்பிக்கிறான்?
என்ன படிச்சிருக்கா? கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா இருக்கு? இருக்கா? ஆன்லைன்ல இருக்கிற தகவல்கள் வந்திருக்கு பார்த்தேன். இதெல்லாம் வந்திருக்கு. ஜாதகமான ஸ்கோப்லாம் வந்திருக்கு. ஆமா, கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். இப்போதைக்கு அவளுக்கு திருவாங்கலிய தடைகள் இருந்துகிட்டு இருக்கு. நாகதோஷம் இருக்குன்னு ஏற்கனவே ஜாதகத்துல. ஆமா, சர்ப்பதோஷம் இருக்கு. கொண்டா ஜாதகத்தை யாரு ஜாதகம்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சர்ப்பதோஷம் இருக்கு. ஏன் இருக்குன்னு கேட்டேன். 7க்கு 7 ராகுவும் கேதுவும், அதுக்கு இடையில எல்லா கிரகமும் அமைஞ்சு போச்சு. அதனால இப்போ சர்ப்பகால தோஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப திருமணத்தை முடிக்கக்கூடிய நேரம் தைப்பூசம். எப்போ? தைப்பூசத்துல இருந்து திருமணத்தை நடத்திக்கலாம், சந்தோஷமா நடத்திக்கலாம். கால் முருகா நாராயணா கோவிந்தா துலா மகாதேவா. பூசத்துல இருந்து மங்களத்தை உருவாக்கிட்டார். என்னை பார்த்து கர்மசாமிக்கு அரோகரா. நிறைய பணம் நஷ்டமாயிடுது. கர்மசாமி கேட்டது யாருப்பா? அது கொடுத்து கேட்டேன். இன்னொரு காலம் வாடா. என்ன வேணும் உங்களுக்கு? பண நஷ்டத்தை தீர்த்து தாரேன். நீதிமன்றத்துல வந்து உங்களுக்கு ஜாதகமா நடக்க வைக்கிறேன். இந்த ரெண்டையும் நடத்தி தரதுக்கு 6 மாத கால அவகாசம் இருக்கு. தொடர்ந்து என்னைய வந்து மாதம் மாதம் பார்த்துக்கா, ஜெயிச்சு ஆட்டிக்கிறேன். அப்படி படிக்க வச்சிருவோம். நீ என்ன படிச்ச? வணக்கம். திறப்புல தாத்தாவை நினைச்சுக்கா, கண்ணு போடு. அம்மா கடை வாங்கி இவங்க நல்லா படிப்பாங்க, வெற்றி அடைவாங்க, சுறுசுறுப்பா ஓடு. வாழ்க மகனே. மாமா எந்த ஊர் உனக்கு? தஞ்சாவூரா? வா வா, கால விட்டு வா. அடுத்த முறை வரும்பொழுது உனக்கு எல்லா வழியும் படித்தாரேன், காப்பாற்றேன். கர்மசாமிக்கு அரோகரா. கர்மசாமிக்கு அரோகரா. அதே திருச்சி மாநகர் வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவர் யார்? என்ன வியாபாரமா? என்ன வருது? நோட் வியாபாரம். நோட்னா ரூபா நோட் வியாபாரம் இல்ல, நோட் புக், எழுத படிக்க உள்ள புத்தகங்கள். சரியா மகளே? அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் கதையா நினைத்து நினைத்து. மதுரை படத்துல பானுடைய என்னம்மா அவனும் பொம்பளை பிள்ளை, நான் நிறைய பேர் வேணும். நீ கேட்கிற வரத்தை நான் தந்துடுறேன். வீட்டுக்காரரு கொஞ்ச நேரம் கண்ண மூடி நல்ல தியானம் பண்ணி கர்மசாமிக்கு இந்த வியாபாரத்தை நான் பெருமையா ஆகித்தாரேன். உன்னுடைய ஒரு பிள்ளை நல்லா படிச்சு பட்டம் வாங்கி அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன். கணவனுடைய வருமானத்தையும் கவலை இல்லாம வாழ்ந்துதான் ஒரு பிள்ளையை கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமா மன வருத்தப்பட்டிருந்தது. எனக்கு அது இது மனம் கணித்து கால் உட்காரலாமே.
வயிற்றுக்குள்ள என்ன தோப்பு பார்க்கற மாதிரி உள்ள சில குழப்பங்கள் ஏற்படுது. அதாங்க அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இல்லை, குணமாக்கிடலாம். உன் வீட்டுக்காரர் பணத்து மூலமாக அவர் நஷ்டப்பட்டு உன் தலையில தூக்கி வச்சு ஓயாம சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் மண்டையை திருத்தி ரெண்டு ஒத்துமையா வள வச்சா போதும்னா கால் வச்சுருவோம். கயிறு தான் இருக்கு, அடையாளம் டிங் டிங். என்னக்கா கருதாமிக்கு அரோகரா. மகளே ஜெயிச்சு தார எல்லாரும் ஒரு பேர் பரதையும் கேட்கிறேன். நல்லா கருதாமிக்கு அரோகரா. கோவில்பட்டி கோவில்பட்டி செந்தூர பூவே இங்கு தேன் தின்னவா. கருப்பசாமி, நான் எவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். என் பிள்ளைகளுக்கு அந்த முன்னேறாம வேதனை பண்ணிட்டு உனக்கு எத்தனை பிள்ளைகளே? 3 பிள்ளைகளா? என்னமா வேணும்? அவன் மனத்தை மாத்தணுமா அல்லது ஒதுக்கணுமா? ஒரே கேள்வி. காரணம் போ கருதாமிக்கு அரோகரா. வரலாம். குடி இந்தா வழக்கறிஞர் பேச்சுவார்த்தையாவே அது சரியாயிரும். உன் உடல்நிலையை நல்லாக்கிறதுக்கு இன்னும் 2 வாரம் கழிச்சுவா. வீட்டுல பண்ண பார்த்தா வீட்டுல செய்வர கூடாது. வா எங்க அம்மா திருந்தணுமா நான் திருந்தணுமா? அப்படி ஒருத்தி காட்டா. எங்க அம்மா திருந்தி நகையை தரணுமா இல்லாட்டா நான் திருந்திக்கிறேன்? ஏக்கா நீ இப்போ மட்டும் சொல்லி வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆட்சி போய் குடிக்க வேண்டியதில்ல. அவ இருப்பு தாத்தா அங்க போக முடியாது அப்படியோ இன்னொரு காரணம் இருக்கா? கரைப்பாடு கரைத்தால் கண்ணும் கரையும் மழை. பக்கத்துல உட்காரு, ஒண்ணுமே பேசாம கண்ண முடியுக்காரு. நான் கொடுக்குற கனியை மட்டும் விடு. இந்த கனியில ஒரு சக்தியை பதிவு பண்ணி வந்திருக்கேன். வீட்டுக்கு கொண்டு போ, உங்க அம்மாட்ட போய் பேசு. உன் நகையெல்லாம் வந்து சரி உன் வாழ்க்கை கருப்பசாமி தன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கோயில்பட்டியல். வா நம்ம கேட்கணும். என்னமா பிள்ளை? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு புள்ள தாய் பாசம் இல்லாம தாண்டோண்டித்தனமா வாடுது. இன்னொரு புள்ள இன்னொருத்திக்கு பின்னால போய் தொங்கிக்கிட்டு அறையும். பாக்கி எந்த பிள்ளையும் தன்பலம் இல்லாம வேதனைப்படுது. இதுல ஒன்ன காப்பாத்துறதுக்குன்னு கருப்பசாமியை தவிர யாருமே கிடையாது. ஆனாலும் சுய வாழ்க்கையில என் மகன் ஒரு பெண்ணால மயக்கடிக்கப்பட்டிருக்கானே, அந்த மயக்கத்திலிருந்து அவனை தெளிய வச்சு தரணும்னு கேள்வி கேட்கிறேன். காரணம் யாரு தெளிஞ்சா இந்த உலகத்துல? மண் காட்டி பொன் காட்டி மாய இருள் காட்டி
செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் கண்காட்டும் பாவையர்தம் கண்வலையில் சிக்கி மிக அங்காடினாய் போல் அலைவுற்றாய் நெஞ்சே. மயக்கத்திலிருந்து யாரும் தீர முடியுமா? முடியாது. ஆனா பட்டறிவு வந்து பகுத்தறிவு வந்தா தான் முடியும். அப்படின்னா நான் தான் அருவாளை தூக்கணும். கருப்பசாமி உண்மையா இல்லையா? அதான் வந்திருக்கா. இப்ப அவ கூட சேர்ந்து வாழவா, அவளை பிரிச்சு கொண்டு வருவா. பிரிச்சு கொண்டு வந்து காரணம், ஏன்னா அவ இன்னொருத்த கூட இருக்கா. அதான் பார்த்தேன். கேள்வி அது ஒரு சர்க்கஸ். இதெல்லாம் புடிச்சு பிடிச்சுடுவேன். கருதாமிக்கு அரோகரா. கொஞ்ச நேரம் மன அடங்கி என்னைய மட்டும் நினைச்சுக்கா, உன் மகனையும் நினைச்சுக்கா. வர வச்சுக்கா. டியூட்டிஃபுல் ஆஃப் பண்ணுதுப்பா. எல்லாரும் போயிருங்க. பிறகு போடுங்க. கருதாமிக்கு 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 திண்டுக்கல் திண்டுக்கல் கருதாமி என்னுடைய உடம்புலையும் என் தொழிலையும் நல்லாக்கித்தானு காட்டு வந்தது யாரு? உட்காருங்க. மாலை வச்சிருக்காரு. உடல்நிலை என்னடா மாலை வச்சிருக்காரு. உட்காருங்க. நத்தனங்கள் நடமாடும் திண்டுக்கல் சொல்லுங்க. டவுனை காட்ட மாட்டேங்குது. வேற எந்த கிராமம் இருக்கும்? உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போறேன் மகனே. அங்கேயும் நீ இருக்கிற இடத்துல நான் கருப்பசாமியும் இருக்கேன். ஆனா இப்போ ஒரு 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்துற தொழில்ல பண நஷ்டம், தொழிலாள நிம்மதி பெற முடியாத மன இடைஞ்சல், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுடைய வார்த்தையும் ஒரு நிம்மதியா இருக்க விடாத பெரிய டார்ச்சர், இதெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கும்? யாரோ நமக்கு ஒரு தீவிரையை செஞ்சு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு இடைஞ்சல் நடக்கு. இருந்து விடுதலையாக முடியலையே அப்படின்னு முள்ளுல நடக்கிறது மாதிரி நடந்து வாங்க. உண்மையாடா? நினைக்கான் விடுதலும் சும்மா தானே கிடந்தாரு. டக்குன்னு திண்டுக்கிறாரு. அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் எல்லாம் சொல்றாரு. இது என்னையா இருக்காது கேட்கிறியா? முதல் நாளே எல்லாம் பதிவாயிடுது. நான் என்ன செய்வேன்? இன்னொரு தடவை காரணம் விரைவிலே பதிவாயிடுதுடா. இருக்காண்ணா சரானா இருக்கு கேட்டு பாப்போமா? சரி வந்தாச்சு வா. உடனே அந்த இடத்துக்குள்ள போன உடனே உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் காளியம்மா வாரான். இருக்காடா? அவளை நான் கேட்டேன், தங்கி இந்த செல்ல மகனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். வீட்டுக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குப்பா. இப்ப கிரகங்கள் சரியில்லாம போராட்டம் நடக்கு. புனிதமான வாழ்க்கையில டக்கு டக்கு டக்குன்னு துடிக்கக்கூடிய நெஞ்ச படபடப்பு, எதைய துடிக்கும் திடீர்னு அதிகமா துடிக்கி. அந்த நேரத்துல ஒரு பக்கத்து கண்ணு மங்களா தெரியுது. அதனால இதுல நெஞ்சு வலி சம்பந்தமா எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன சந்தேகம். இந்த இடைஞ்சலுக்கு எதுவும் செய்வன கோளாறு இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனக்கோளாறு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. என்ன மருத்துவத்தை பார்த்தாச்சு, பணத்தை கொடுத்து பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்துட்டோம். ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்க. இதுக்கு ஒரு தெளிவு நம்ம ஐயா கருப்பசாமி சொன்னா நம்ம ஏற்றுக்கணும். என்னை பார்க்க வந்துட்டேன். உன் தொழில் சரியாக நடக்கிறதுக்கு இன்னும் 32 நாள் இருக்கலாம். உனக்கு தொழிலை உருவாக்கி தந்துடுறேன். அதுல இருக்க நஷ்டத்தையும் தீர்த்து கடன் படாம உன்னை காப்பாற்றித்தாரேன். ஒருத்தனால உன் உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அவனுடைய உள்ளத்தையும் கட் பண்ணி உன்னை தெளிவு நடத்தித்தாரேன். ஒன்று. அதே மாதிரி வீடு இடம் விட்டு இடம் மாறலாமாங்கிற ஒரு சிந்தனை உள்ளத்துல தோணும்.
அது வேண்டாம்னு மேல இருந்து உத்தரவாயிடும். இந்த இடத்துல இருந்து உன்னை நான் வாழ வச்சிருவேன். உன்னுடைய இதயத்தை போய் பார்த்தேன். 1 2 3 4 அந்த வாழ்வுல எதுவுமே பிரச்சனை இல்லடா. வீணாக குழப்பம் பண்ண வேண்டாம். ப்ரெஷர் பாயிண்ட் ஏறும்போது உனக்கு இந்த வலி இருக்கு, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்கு, குறைச்சிக்கலாம். ஐயன் கர்மசாமிக்கு அரோகரா. ஓஹோ ஓஹோன்னு ஆனந்தமாரனை செல்லக்குட்டி. அதே திண்டுக்கல் எல்லை. நான் நினைச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருந்தா அமையலையா, எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்புறம் ஒருத்தர் என்னடா அவனுக்கு அதான் நினைச்ச மாதிரி அமைஞ்சுதா அமையல. ஏய் தம்பி, ஆத்திரப்படுத்திய ஐயா யாரு? வாங்க முன்னால வாங்க. மருமகா வேணுமா? உனக்கு முன்னாடி வேணுமா? கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார். உன் மனைவிய போய் பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு முன்னால சைடுல வலதுபுறத்துலயும் ஒரு கோயில் இருக்கு. சரியா? அங்க இருக்கக்கூடிய ஒரு கும்பலை கூப்பிட்டு இருக்கா. அவனுடைய துர்போதனை இவனுடைய மண்டையை கொஞ்சம் பிளந்துருச்சு. அதுல சொந்த பந்தங்களை பெரிது பாராட்டி ஒரு முடிவுக்கு வந்து நம்ம பிடிக்குள்ள அவங்க அகப்படட்டும், அதுக்கு பிறகு நான் உன்னை அனுப்புறேன், அம்மா சொன்ன கை அப்படின்னு சொல்லி குடுப்பிய பிடிச்சு உட்கார. அந்த பிடியை லேசா எடுத்து விட்டுட்டோம்னா அவன் ஓடி வந்துருவான். இப்ப எடுத்து விட்டுருப்பாரு. அதனால அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு பொம்பளை தான் ஆம்பளை, ஆம்பளை தான் பொம்பளை. இன்னொருடைய நட்பு அந்த வீட்டுல வந்து இருந்து அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி செஞ்சு குடும்பத்தை அடக்கடிச்சுட்டு இருக்குடா. அதான் காட்டினேன். புரியுதா புரியலையா? இன்னொரு சரி, ஒரு உதவி இருக்கு, நல்லது தானே. ஆனா ராவுக்கு உதவி செய்யறாமா இல்லையா? பழனிசாமி. அதனால இப்படி ஒரு தாய் எப்படி நல்ல வழி காட்டுவாள்? இவன் தெளிவா இருக்க மாட்டாள அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்க உள்மனதுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் சில நாட்கள் அங்க இருந்துட்டான்னா கெட்டு போக வழி இருக்கு. அதனால ஒரு முடிவு எடுத்து வர வச்சிடணும். அப்படி இல்லைன்னா வேற மாதிரி முடிவு எடுத்துடணும் என்பது உங்க 2 பேருடைய முடிவு. காரணம் நான் அவளை வர வச்சிருந்தேன்ப்பா. சரிண்ணா, பக்கத்துல வாங்க. ஓம் அவ ஜீவகாந்த சக்தி உனக்கு வசமாகும். வந்து சேர்வாள். வந்தவுடன் இங்க கூட்டு வந்துரு. மனசை மாத்தி தெளிவா ஒண்ணு ஒற்றுமையா வாழ வச்சிருந்தேன். சந்தோஷமா இருங்கப்பா. இங்க வந்து கேட்கட்டும், குழந்தை வந்து கொடுத்துருவோம். உமர கடவுள்கிட்ட கேட்க